தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் பயணம் 80ஆம் நாள் நிகழ்வில் 79வது அதிகாரமான நட்பு என்கிற அதிகாரத்தை இன்றைக்கு முற்றுதல் வாயிலாகவும் உரைப்பொழிவின் வாயிலாகவும் நாம் கேட்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இந்த பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய ஒரு தொடர் பயணமாக இருந்தாலும் இது மக்களுக்கான பயணம், மக்கள் இலக்கியத்திற்கான பயணம், உலக பொதுமறையை உலகத்தினுடைய மானுடத்தை நோக்கிய பயணமாக நம்முடைய பயணம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக பிரைனி ஃப்ளூம்ஸ் லிகோலி இன்டர்நேஷனல் பள்ளியினுடைய அருமை மாணவி வி கோஷனா அவர்கள், 6ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதற்கு உரைப்பொழிவு தருவதற்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மற்றும் இலக்கிய புலத்தினுடைய விருதுநிலை பேராசிரியர் முனைவர் கோ பொற்கொலை அவர்கள் நம்மோடு உரைப்பொழிவிற்காக பயணிக்க இருக்கிறார்கள். தோழமைகளே, ஆளுமைகளே, பேராசிரியர் அவர்கள் ஒரு மார்க்சிய பெண்ணிய எழுத்தாளர் ஆவார். இவர் நாவல், சிறுகதை, கவிதை என தன்னுடைய இலக்கிய படைப்பால் நூல்களால் இந்த இலக்கிய வாசிப்பாளர்களுக்கு, ஆய்வாளர்களுக்கு படைப்பாக தந்து வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக தன்னுடைய முதுமுனைவர் பட்டத்தினை புதுவை பல்கலைக்கழகத்தில் பெற்றுள்ளார். ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்று கேட்டால், இதுவரை 2 முதுமுனைவர்களே நம்மோடு பயணித்திருக்கிறார்கள். ஒருவர் ரே சந்திரமோகன் அவர்கள் அறிவியல் பட்டத்தில் முதுமுனைவர் பெற்றவர். இப்பொழுது நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் முதுமுனைவர் பட்டத்தை பெற்ற அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கல்லூரியில் 11 ஆண்டுகளாக தன்னுடைய பேராசிரியர் பணியை செய்து வரக்கூடிய இவர்கள் நல்லாசிரியருக்கான விருது உள்பட பல்வேறு இலக்கிய விருதுகளை சேர்த்த கடின இலக்கிய உழைப்பாளி ஆவார். அம்மா அவர்கள் பல்வேறு கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் என 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை கருத்தரங்கங்கள், பயிரங்கங்களில் ஒப்படைப்பு செய்தும் தலைமையாக, அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக, கட்டுரையாளராக பயணித்த மிகப்பெரிய ஆளுமை ஆவார். பேராசிரியர் மார்க்சிய பெண்ணி எழுத்தாளர் அவர்கள் ஆய்வு இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை ஆவார்கள். இப்படி பல்வேறு நிலைகளில் பெருமைத்தக்க நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள். தோழமைகளே, ஆளுமைகளே, முதலில் 2 ஆளுமைகளையும் வரவேற்று இன்றைய தினம் முற்றோதல் செய்யக்கூடிய அருமை மாணவி வி கோஷனா அவர்களை முற்றோதல் செய்யுமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். கோஷனா அவர்களே, முற்றோதல் செய்க. வணக்கம், என் பெயர் வி கோஷனா. கேக்குதா? நல்லா கேக்குதுடா அம்மா. என் பெயர் வி கோஷனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருக்குறள் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம்டா, ஆரம்பிக்கலாம், நீங்க சொல்லுங்க. அதிகாரம் 79, நட்பு. செயற்கரிய யாவுளர் நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுளர் காப்பு. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர் பேதையார் நட்பு. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நகுந்து பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. புணர்ச்சி பழுகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். முகரக நட்பது நற்றன்று நெஞ்சத்து அகநக நட்பது நற்று. அழிவின் அவை நீக்கி ஆர்விந்து அழிவின் கண் அல்லல்.
உழைப்புதான் நட்பு. உடுக்க இழந்தவரின் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பிற்கு விற்றுக்கை யாதெனில் கொட்டின்றி ஒல்லும் வாய் உண்ணும் நிலை. இணையார் இவரெமக்கு இன்னம்பால் என்று புனையினும் புல்லென்று நட்பு. நன்றி. நன்றிடாம்மா, மிக்க மகிழ்ச்சி. உங்க பெற்றோர் பெயர் சொல்லுங்கடாம்மா. வினோத்குமார். எங்க அம்மா பேரு ராணி. இன்னொருத்தரோட சண்டை போட்டீங்களா? அவங்க பேர் என்ன? அண்ணனா, அக்காவா, தம்பியா? தங்கச்சி. அப்படின்னு விரட்டி விட்டீங்களே. அண்ணனா? தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி பேரையும் சொல்லுங்க. மோகிதா. ஓகே, மோகிதா. அப்பா பேர் என்ன? வினோத்குமார். அம்மா பேரு அம்மா பேரு ராணி. வினோத்குமார், ராணி தம் இணையருடைய அருமை மகள் கோஷ்ணாவுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். குறிப்பாக உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர், வகுப்பாசிரியர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, இன்றைய தினம் உரைப்பொழிவாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர், மார்க்சிய பெண்ணிய சிந்தனையாளர், அருமை அம்மா முதுமுனைவர் கோ பொற்கலை அவர்கள். அம்மா பேசுங்கம்மா. அம்மா பேசுங்கம்மா. இல்லடா அம்மா, நீ இல்லடா, கௌசனா இல்லடா, நீங்க அவ்வளவுதான். இனிமே அம்மா தான் பேசுவாங்க. நீங்க உங்க மைக் ஆஃப். தமிழ்நாடு திருக்குறள் பெருமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்கள், நண்பர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். நல்ல ஒரு இது. உலகம் திருக்குறளை பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த முன்னெடுப்பு இருக்கின்றது. இன்று 79வது அதிகாரம் நட்பு குறித்து அதனுடைய குறளினுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்று ஒரு சிறப்பான தினம், குறிப்பாக காதலர் தினம். இந்த காதலர் தினத்துல நட்பு குறித்து நாம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இரண்டும் ஒன்றி வரக்கூடிய இந்த நாள் ஒரு இனிய நாள் தான். இன்று கூட நட்புக்கும் காதலுக்கும் ஒரு வித்தியாசம், வேறுபாடு தெரியாமல் பலர் குழம்பி போய் கிடப்பதை பார்க்க முடிகின்றது. அத்தகைய இன்றைய சூழ்நிலையில் இன்று அமையும் என்று நினைக்கின்றேன். நட்பு, முதலில் நட்புனா என்ன, அது எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய தன்மை என்ன, இயல்பு என்ன என்பதை குறித்து மிக அழகாக நம்ம திருவள்ளுவர் சொல்லி செல்கின்றார். நட்புக்கு நிறைய இலக்கணம் நம்ம தலைமுறையா சொல்லி கொண்டு வருகின்றோம். அனைத்தையும் சாருறிஞ்சி 10 குறளை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். முதல் குறள், செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. காப்பு என்றால் இங்க அரண், பாதுகாப்பு அப்படிலாம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஒவ்வொரு குடும்பம் அல்லது ஒரு நாடு, ஒரு எதுவாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஏதாவது ஒரு அரண், சிலர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு வாட்ச்மேன், ஒரு காவல்கார போடுறது உண்டு. வீட்டை சுத்தி சுவர் எழுப்பி கொள்வது. சிலர்
துப்பாக்கி உரிமம் வைத்துக் கொள்வது உண்டு. இன்னும் கொஞ்சம் நாற்பதை நம்ம பார்த்திருப்போம். தன்னை பாதுகாத்துக் கொள்வது ஒரு என்பது மனிதனுடைய இயல்பு. இவ்வளவு ஒரு உண்மத்தமான ஒரு நட்பு கிடைத்து விட்டால் உலகத்தில் நம்மளுக்கு வேற எந்த பாதையும் இல்லை என்பதுதான் அவரு முதல் கருத்தா அவர் முன்வைக்கிறார். முதல் குறள்ல அவர் சொல்ல வருவது இதுதான். நமக்கு ஒரு சிறந்த நட்பு கிடைத்து விட்டால் அதன் மாதிரி ஒரு அரண், அதன் மாதிரியான ஒரு செயல், அதன் மாதிரியான ஒரு பாதுகாப்பு உணர்வு வேற எங்கேயுமே நம்மை தேடி ஏனென்றால் அந்த உள்ளம் கண் இமை பொழுதும் இமைக்காமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளும். ஆகையினால வேற பாதுகாப்பு நமக்கு தேவையில்லை. செயற்கரிய யாவுல நட்பின் இல்ல செய்கின்ற செயலுக்கு அரிய காவலாக பாதுகாவலாக இருப்பது இந்த நட்பு போல வேற எதுவும் கிடையாது என்பதுதான் அவருடைய இந்த பொருள். ஆகையினால ஒருத்தனுடைய ஒரு சாதனை என்பது ஒரு அது தன்னை தான் அமைத்து கொண்ட நட்பின் மூலமா அமைகிறது என்பது தெள்ள தெளிவாக உலகத்துல யாருடைய வெற்றியும் நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு சாதனையாளன் அல்லது ஒரு வெற்றியாளன் யார் என்றால் அவனுக்கு பின் அருமையான ஒரு நண்பன் அமைந்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடியும். நீங்க உலகத்துல கூட பார்க்கலாம். அதாவது ஒரு கருத்தை முன்னிறுத்தின காரல் மார்க்ஸ், அவருடைய நண்பன் ஏங்கல்ஸ். இன்னைக்கு உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல நீங்க யாரெல்லாம் சேர்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பில்கேட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய நண்பரோட சேர்ந்துதான் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம நாட்டுல இருக்கிற அம்பானி எடுத்துக்கலாம். அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? தன்னுடைய உயிர் நண்பனுக்கு 1500 கோடியில ஒரு சொகுசு பங்களாவை அவருடைய பிறந்த நாள் விழாவுக்காக பிறந்த நாளும் போது பரிசாக வழங்கியிருக்கிறார் என்றால் 1500 கோடி பெருமானம் உள்ள ஒரு வீடை வழங்குகிறார் என்றால் அந்த நண்பன் அவருடைய வெற்றிக்கு பின்னாடி எப்படி இருந்திருப்பார்? பாலியகால சிநேகிதன் என்று சொல்லுகிறார் அவர். அப்படி என்றால் அவருடைய வெற்றிக்கு அவர் பின்னாடி எப்படி இருந்திருப்பார்? அவருடைய பாதுகாப்புக்கு அவருடைய செயல்பாட்டுக்கு அவர் எவ்வளவு முன்னுதாரணமா இருந்திருப்பார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால ஒரு சிறந்த நட்பு, ஆத்மாத்மபூர்வமான ஒரு நட்பு நமக்கு அமைந்து விட்டால் வேற பாதுகாப்பே நமக்கு தேவையில்லை என்பதுதான் அவருடைய முதல் குறள். செயற்கரிய நட்பின் அதுபோல வினை பாதுகாப்பே நமக்கு தேவையில்லை. கோடி துப்பாக்கிக்கு சமம். அவன் நம்மள இமைப்பொழுது இமைக்காம பார்த்துக் கொள்வான் என்பதுதான் முதல் குறள். இரண்டாவதான குறள் என்பது நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் ஏதையார் நட்பு. அதாவது நட்பு எத்தனை வகை அப்படின்னு எடுத்துக்கலாம். நட்பு எப்படி, அதனுடைய தன்மை என்ன, அது எப்படி தொடங்கி எப்படி இருக்கும் என்பதுக்கு இரண்டாவது விதமான சொல்றாரு. முதல் இதுல நட்பினுடைய இலக்கணம் சொல்றாரு. எப்போதுமே அப்படிதான் சொல்லுவார். என்றால் என்ன என்பதற்கு முதல்ல விளக்கம் சொல்லுவாரு. இரண்டாவது அதனுடைய தன்மை அல்லது அதனுடைய வகை என்பதை இரண்டாவது சொல்வார். நிறை நீர நீரவர் கேண்மை அப்படின்னா சான்றோர்கள் நிறைந்த அனைத்திலையும் குறை குடம் கூத்தாடும் சொல்லுவாங்க. நிறை குடம் தழும்பலில் நிறைவாக இருக்கக்கூடியவர்கள், நன்கு கற்று அனுபவம் வாய்ந்த அனைத்தும் பெற்று இருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் தழும்புவது கிடையாது, குழம்புவதும் கிடையாது. அவர்கள் ஆழ்ந்த ஆழ்கடல் போல அமைதியாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சான்றோர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய நட்பு நமக்கு கிடைத்தது என்றால் அது எப்படிப்பட்டது என்றால், இப்ப நம்ம சந்திரனை பார்ப்போம், நிலாவை பார்ப்போம். எடுத்த உடனே பிரகாசமா தொடங்குச்சுன்னு வச்சுங்களேன், முழு நிலவாக இருந்து ஒன்று
கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு போற தன்மையும் உண்டு. அது தேய்பிறை. இப்ப வளர்பிறைனா எடுத்த உடனேயே இருட்டா இருக்கும், பிறகு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமாகி கொண்டு போகும். அந்த சான்றோர்களுடைய நட்பு, நல்லவர்களுடைய நட்பு என்பது முதலில் இருளாக இருந்து சிறிது சிறிதாக வெளிச்சமாகி பிறகு பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி செல்லும். இது சான்றோர்களுடைய நட்பு. முதலில் கஷ்டமா இருக்கும், வலியா இருக்கும், வேதனைகள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். அனைத்தையும் கடந்து போகணும். பிறகு ஒரு இறுதியில மிக்க மகிழ்ச்சி ஒண்ணு கிடைக்கும். அப்ப அதை சந்தோஷமா கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த தீயவர் நட்பு பிறைன்மதி பின்னீர பேதையர் நட்பு. பேதையர் நட்பு என்றால் புரிந்து கொள்ள அறிவு இல்லி இப்ப குழந்தை நட்பு கூட நாம அப்படி கேலி எல்லாம் பண்ண முடியாது. அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நட்பு கொள்வதனால குழந்தை பேதை என்பது இங்க நம்ம குழந்தைய கூட எடுத்துக்க கூடாது. அறிவுபூர்வமாக சிந்திக்க இயலாதவர்கள் அப்படின்னு வேணா நம்ம பேதைக்கு நம்ம விளக்கம் கொடுத்துக்கலாம். அப்படிப்பட்டவர்களுடைய நட்பு எப்படி இருக்குன்னா, தொடக்கத்துல ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க, ரொம்ப பிரகாசமா இருக்கும். நல்ல கையில கிடைக்கிற பணங்களை நல்லா செலவு பண்றது, பீச்சு பார்க்கு அது இது நல்லா சுத்தி சந்தோஷமா அவங்க அனுபவிப்பாங்க. கொண்டாட்டமா இருக்கும் எடுத்த உடனே அந்த நட்பு. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார ஒரு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாலியில பண்ணாத தப்புகள் எல்லாம் செய்துட்டு போக 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 என்ன செய்யும், பணம் குறையும், பண்பு குறையும், சேராத இடம் போய் சேருவாங்க. பிறகு ஒரு கட்டத்துல இவர்களுக்குள்ளாரே காலரை பிடித்து கொண்டு அடித்து கொண்டு பிரியிற மாதிரி போய் சென்று முடிந்துவிடும். தேய்பிறை போய் இல்லாத அமாவாசை போல முடிந்து விடுவதுதான் அந்த பேதையாருடைய நட்பு அப்படின்னு 2 வகையான நட்பு சொல்றாங்க. அப்ப நல்லவர்களுடைய நட்பு எடுத்த உடனே கசப்பாக தான் இருக்கும். ஏன் கசப்பாக இருக்கணும் அப்படின்னா, நல்லவர்கள் நட்பு எப்பொழுதும் ஒரு தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டி சொல்லி அதை திருத்தத்துக்கு முயற்சி செய்வார்கள். அல்லது அந்த நண்பன் அவன் என்ன சூழ்நிலையில இருக்கான் என்பதை புரிந்து கொண்டு அந்த நண்பனை எப்படியாவது முன்னேற்றலாம். வாடா நீ நானும் ஒரு போட்டித் தேர்வுக்கு போகலாம், ஒரு போட்டித் தேர்வு எழுதலாம், அந்த பயிற்சிக்கு போகலாம், இதை செய்யலாம் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உற்சாகப்படுத்துவதன் காரணமாக வலிதான், கஷ்டம்தான், நொந்து போற சூழ்நிலை தான் எடுத்த உடனே. அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா முதல்ல அந்த தொடக்கம் என்பது அந்த அறிவுரையை தொடங்குறது, அல்லது 2 பேரும் சேர்ந்து ஒரு 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 முதலீடு செஞ்சு ஒரு பிசினஸ் ஒரு வியாபாரத்தை தொடங்குறது என்பதெல்லாம் எடுத்த உடனே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனால் அதில் தொடர்ந்து இவங்க பயணிக்கும் போது ஒரு கட்டத்துல இவங்க நல்ல ஒரு சாதனையை படிஞ்சு அப்பொழுது அந்த பிரகாசமான ஒரு சந்தோஷத்தை நிலையா அனுபவிப்பார்கள். ஆகையினால எடுத்த உடனேயே இருக்கிற காசையெல்லாம் போட்டு செலவு செய்து நல்ல தாம் தூம்னு விளையாடிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது என்பதுதான் இந்த இதுல சொல்றேன். இந்த நட்பு எப்படி தொடங்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், எப்படி உதவ வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். ஆகையினால் நல்லவர்களுடைய நட்பு என்பது எடுத்த உடனேயே சந்தோஷமா மகிழ்ச்சியா இன்பமா இருக்காது. இதுக்கு நம்ம இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். கரும்பை நம்ம மேல நுனியிலிருந்து தின்னுக்கிட்டு வந்தோன்னா எடுத்த உடனே கசக்கத்தான் செய்யும். ஆனா போக 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 அந்த இறுதியா ரொம்ப இனிப்பு கொண்டு போயிட்டு முடிக்கும். ஆனா எடுத்த உடனேயே நீங்க அடிக்கரும்பு தின்ன ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இனிப்பாக தான் இருக்கும். ஆனா வாழ்க்கை போக 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 அந்த நட்பு கொண்டு போய் கசப்புல போய் முடியும். ஆகினால் எடுத்த உடனேயே நம்ம முன்னேறுவதற்கும் முயற்சி செய்வதற்கும் அந்த சோதனைகள் கடப்பதற்கும் அந்த நட்பை பயன்படுத்தி கொள்ள நம்ம பேசி சிரிச்சு சந்தோஷப்பட்டு கொண்டாடில் உட்கார்ந்து அரட்டை அடித்து விட்டு முடித்து கொண்டு போவதற்காக மட்டும் கிடையாது. அந்த நட்பு என்பதற்கு தான் இந்த 2வது குறளை வைத்திருக்கிறார்கள். நிறை நிறை பின்னீர பேதைய. அடுத்ததாக 3வதாக ஒரு குறளை முன்வைக்கின்றார். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குறள் இது. இது
கூட ஒரு நண்பன் நிறைய வாசிக்கும் பொழுது நிறைய கேட்கும் பொழுது அன்பராக கூட இதை நம்ம வைத்துக்கொண்டு இந்த குறளை பார்க்கலாம். நவில்தோறும் நூல் நயம் போலும். ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்த உடனே படிச்சவும் முதல் தர படிக்கும் பொழுது அது ஓரளவு தான் நமக்கு புரியும். அதே மாதிரி இரண்டாவது முறை இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரியும். அதே புத்தகத்தை பிறகு எடுத்து படித்தால் எத்தனை முறை படித்தாலும் புதிய புதிய தகவல் அது கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஒரு கவிதையை நீங்க வாசிக்கிறீங்கன்னா முதல் தடவை வாசிக்கும் போது ஒரு அர்த்தம் கிடைக்கும், ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது அர்த்தம் கிடைக்கும். அதுவே நீங்க ஒரு 4 வருஷம் வச்சுட்டு பிறகு எடுத்து வாசிக்கினா இன்னும் வித்தியாசமான உங்களை அனுபவங்கள்லாம் சேர்ந்து அது கூட வெளியே வரும். அது மாதிரிதான். அதாவது நவில்தோறும் நூல் நயம் போலும். சொல்லுங்க சார். ஐயா கேட்கலீங்க ஐயா. ஐயா கேக்குதுங்கய்யா, இங்க எனக்கெல்லாம் கேக்குதுங்கய்யா. கொஞ்சம் நல்லா பேசுங்கம்மா, பேசுங்கம்மா, பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. எங்களுக்கும் கேட்கலங்கய்யா. ஒருவேளை எனக்கு மட்டும் கேக்குதா என்னன்னு தெரியல. கேக்குது. கேக்குது. அவங்க படம் தான் ஸ்டக்காயி சம்டைம் நிக்குது. நீங்க பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. அம்மா நீங்க தொடருங்கம்மா. பேராசிரியரே தொடருங்க, நீங்க தொடருங்க. பேராசிரியரே தொடருங்க. அதாவது பேராசிரியரே பேசுறது கேட்கல. பேராசிரியரே பேசுறது கேட்கல. பேராசிரியரே பேசுவது கேட்கவில்லை. நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறளுக்கு நான் இப்ப விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு புத்தகத்தை நம்ம ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் நம்மளுக்கு புதிய புதிய தகவல்கள் இந்த மாதிரி புதியதாக நம்மளுக்கு பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டே இருப்போம் என்பதுதான் 3வது குறள்ல நம்ம தெரிந்து கொள்வது. அதனால நல்லோர்களுடைய நட்பை தேடி நம்ம கண்டடைந்து அவசரப்படக்கூடாது. நம்ம சொல்லுவாரு கேட்கலமா கேட்கலமா. கேட்கல பேராசிரியரே. பேராசிரியரே கேட்கல. ஏன்னா இது வந்து பதிவு செய்யப்படுது. வலையொலியிலேயே நம்ம பதிவேற்றம் பண்ண போறோம். பதிவு சரியா இல்லை அப்படின்னா பயன் இல்லாமல் போயிடும் ஆய்வாளர்களுக்கு. மூடுல தான் சார் போட்டிருக்கேன். நெட்டுலாம் இருக்கு, பேசுறது கேட்கல. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குதுமா. ஒரு புத்தகத்தை நாம படிக்க படிக்க புதிய புதிய தகவல்களை நாம தெரிந்து கொள்வோம். அதுபோல பண்புடையாளர்களுடைய நட்பை நாம கிடைக்க பெற்றதுன்னா நாம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வோம் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. அடுத்தது 4வது குறளுக்கு நாம செல்வோம். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அதாவது நட்பு என்பது பேசி சிரித்து விட்டு போவதற்காக மட்டும் அன்று. அதான் நகுதல் பொருட்டன்று. நட்டல் அதாவது தவறு நிகழ்கின்ற இடத்துல, தீமைகள் நிகழ்கின்ற இடத்துல மிகுதிக்கண்
அதாவது தன்னை மீறி செல்லுகின்ற அந்த சூழ்நிலையில் தன்னுடைய நண்பன் தவறு செய்கின்ற இடத்திலேயோ அல்லது அது தேவையில்லாத செயல்களை செய்து போகும்போது தன்னை மீறி போகுது. அப்படி போகின்ற நேரத்தில் மிக பொருட்டு ஒரு நண்பனுக்கு அடித்து அறிவுரை சொல்வதற்கு கூட அவனுக்கு உரிமை உண்டு. அதுதான் நட்பு. அதனால்தான் அதுக்கு நம்ம தமிழ்ல தோழன் என்று சொல்லுவாங்க. தோழன் என்றால் என்னன்னா, தோள் மேல் கை போட்டு பேசுபவன் தோழன். அது தோல்ல கை போட்டு பேசுது, அதான் சகமம். சக மார்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, தோழர்கள், தோழமை மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் சிவபெருமானே சொல்லுவாங்க. ஏனென்றால் அது அங்க அவர் பித்தா பிறைசூடின்னு திட்ட கூட செய்வார். ஏன்னா நண்பர் சிவபெருமானு இருந்தாலும் பித்தா அப்படின்லாம் கண்ணாபின்னு திட்டத்துக்கு காரணம் என்னன்னா, நண்பனை நம்ம எப்படி வேண்டுமானாலும் திட்டலாம். ஆனா அவன் தவறு செய்யும் போது பல்லார்னு ஒண்ணு கணத்துல அரைந்து கூட திட்டலாம். அத்தகைய உரிமை அந்த தோளின் மேல் கையை போடக்கூடிய தோழனுக்கு உண்டு. ஆகையினால எப்பொழுதும் அவன் செய்கின்ற தவறு எல்லாம் கூட இருந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிட்டு என்பது கிடையாது. இப்ப நம்ம அவனை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நட்புல இது, அதாவது என்ன தவறு செய்தாலும் நேருக்கு நேர் சுட்டி காட்டி அத ஒரு கன்னத்துல ஒரு இடி இடித்து, அதனாலதான் இடித்த பொருட்டுன்னு சொல்றாங்க. இடித்து கூட அந்த தவறை திருத்தலாம். ஆனால் முகத்தின் நேர்ல புகழ்ந்து சிரித்து விட்டு பின்னாடி சென்று அந்த குறையை சொல்லக்கூடாது. குறையை அவனுடைய எதிரில் சொல்ல வேண்டும், நேராக சொல்ல வேண்டும். அவனுடைய புகழை அவனுக்கு பின்னாடி சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த குறள்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்த பொருட்டு. அடுத்த குறள், பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் கிழமை தரும். அதாவது நம்ம கூட படுத்து உறங்கணும், உண்ணணும், போகணும் என்பதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. பார்த்து இருக்க கூட தேவையில்லை. நம்ம அவனுடைய இது சந்தித்து இருக்க கூட தேவையில்லை. ஆனால் அந்த உணர்வு, உணர்ச்சி, உள்ளம், மனசு அது நெருங்கி இருக்க வேண்டும். மனது நெருங்கி இருந்தால் உடம்பு தொட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் நெருங்கி இருக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை. உடம்பு நெருங்கி இருக்கிறது என்றால் மனசு நெருங்கி இருக்கவில்லை என்றுதான் அர்த்தம் அதற்கு. ஆகையினாலதான் ஒரு கவிதை கூட சொல்லுவார்கள், தொட்டு பேசுவது நட்புக்கு நல்லது, தொடாமல் பேசுவது காதலுக்கு நல்லது. இந்த காதலர் தினத்துல இந்த இலக்கணம் ரொம்ப தேவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்க தொட்டு பேசிக்கொண்டா கூட ஆண் பெண் நட்பு, பெண் பெண் நட்பு, ஆண் ஆண் நட்பு, எப்படிப்பட்ட நட்பா இருந்தாலும் தொட்டு பேசிக்கொண்டா ஒரு சிந்தனை அங்கு உருவே ஆகாது. ஒரு காதல் உணர்வு உருவாகிவிட்டது, அது வேற. அது காமம் உருவாகிவிட்டது என்றால் அது காதலில் கொண்டு போய் முடிந்துவிடும். ஆனா நட்புக்கு இடையில் இந்த மாதிரியான இச்சைகள்லாம் இருக்காது என்பதுதான் இது. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். இதுக்கு நம்ம அற்புதமான இலக்கியத்திலிருந்து ஒரு நட்பை நம்ம ஓடிட்டு காட்டலாம். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியருடைய நட்பு சொல்லலாம். ரெண்டு பேருமே அவங்க பார்த்து கொண்டதே கிடையாது. பிசிராந்தியர் ஒரு புலவர், கோப்பெருஞ்சோழன் ஒரு சோழ மன்னன். ஆனா இரண்டு பேருமே பார்த்து கொண்டது கிடையாது. ஆனால் இரண்டு பேருமே அவர்களுடைய உள்ளம் நெருங்கி இருக்கும். இது நம்ம காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் கூட நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய நட்பு. அந்த காரல் மார்க்ஸ் இறந்த பிறகு கூட அந்த அடக்கம் செய்யும் போது கூட அவரு அந்த ஒரு சொற்பொழிவை ஆற்றுகின்றார். உங்களுக்காக உழைத்த ஒரு உழைப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையும் கண்ணீர் சிந்துவதாக அப்ப இருந்தது என்று சொல்வார்கள். அதே மாதிரி கோப்பெருஞ்சோழனுடைய மகன்கள் அந்த சொத்தை பிரித்து தர சொல்லி அவரிடம் போர் தொடுத்து வரும்பொழுது அந்த இப்படிப்பட்ட மக்களை பெற்று விட்டோமோ என்று
சொத்தையெல்லாம் பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டு வடக்கிருந்து உயிர் துறக்க முயற்சி செய்கிறார் கோப்பெருஞ்சோழன். அப்பொழுதும் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய நண்பர் என்னை பற்றி, ஏன்னா இன்றைய காலத்துல நம்ம இமெயில், வாட்ஸ்அப் அது இதுன்னு எல்லாம் இருக்கு, உடனுக்குடன் நம்மள தகவலை தெரிவிச்சிடுவோம். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. 6 மாசம் 1 வருஷம் ஆகும் அந்த தகவல் போய் சென்று சேர்வதற்கு. ஆனால் அந்த தகவல் எதுவுமே கொடுக்காம, என்னுடைய நண்பர் பிசிராந்தையர் இருப்பார், என்னை கண்டிப்பாக வருவார் என்று சொல்லிவிட்டு அவர் வடக்கிருந்து உயிர் துறக்கிறார். அதே போலவே இவர் வடக்கிருந்து உயிர் துறக்கிறார், அதை உண்ணாமல் உறங்காம இருக்கிறார்ன்றது ஏதோ நெருடல் உணர்வுல ஒரு பிசிராந்தரிக்கு தோன்றுகிறது. ஏதோ நண்பனுக்கு ஆகிவிட்டது என்பதை அவரால் உணர முடியுது. இன்றைக்கு கூட நண்பர் எங்காவது இருந்தா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டு என் நண்பனுக்கு ஏதோ ஒன்று மாதிரி, ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். இதுதான் நம்ம உடல் அளவுல பழகுற நட்பு கிடையாது, இது உள்ளத்தளவுல நெருங்கக்கூடியதுதான் நம்ம நட்பு. அதே மாதிரி பிசிராந்தியர் வருகிறார், வந்து பாக்குறாங்க, அவர் தேடிக்கொண்டு கரெக்டா வந்து விடுகிறார். இது இந்த குறளுக்கு இந்த இவர்களுடைய நட்பை சரியாக பொருத்தலாம் நாம. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும். பலர் பார்க்கலாம் நம்ம இந்த காதல்ல கூட உழுந்து வாரிக்கிட்டு மேல மேல கவ்விக்கிட்டு காதல் பண்றதெல்லாம் பார்த்துரும். ஆனா உண்மையான காதல், நான் இது நட்புல சொல்லல, உண்மையான அந்த காதல் ஒருத்தரை ஒருத்தர் தொட்டு கொண்டு மாட்டாங்க. 10 வருடம் ஆனாலும் யாருக்கும் இந்த உலகத்துல இருக்கு யாருக்குமே அந்த காதலே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கே தெரியாத அளவுக்கு அந்த உணர்வு ஓடிக்கிட்டு இருக்கும். அதுதான் உண்மையான காதல்னு சொல்லுவாங்க. ஆனா அது காமத்துல போய் முடியறதுனால அதை காதல் என்றும், அந்த மாதிரி இச்சைகளுக்கு விடம் கொடுக்காமல் நடக்குவதை நம்ம நட்பு என்றும் வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த காதலர் தினத்தில் நாம நட்புக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். அடுத்த குறள், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இதுவும் இன்று நம்ம கிட்டத்தட்ட நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு, அதே மாதிரிதான் இது. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. நம்ம பலரை பார்த்திருக்கோம், நம்மளுக்கு காரியம் ஆகணும். இன்னும் சொல்ல போனா நட்புக்கு நடுவுல இந்த எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இருக்கவே கூடாது. இந்த எதிர்பார்ப்பு என்று ஒன்று வைத்து பண்ணுகின்ற அந்த நட்பு என்பது ஒரு வியாபாரத்தனமான ஒரு நட்பாக வாங்கிடும். ஆகையினால முகநக நட்பது நட்பன்று, அப்ப நடிப்பு தான் வரும். நட்புல நடிப்பே இருக்கக்கூடாது. அதாவது அவன் மனம் கோணாத நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக முகத்துக்கு எதிர்க்க ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறது, அதான் முகநக நட்பது நட்பு. இந்த சிரிச்சு சிரிச்சு பேசுறது என்பது சந்தோஷத்துக்காக தான், நண்பனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நம்ம பேசுறது உண்டு. ஆனால் அந்த நட்புக்கு உள்ளார ஒரு சூழ்ச்சித்தனம் இருக்கக்கூடாது. அந்த இது தெரிஞ்சிடும், நம்ம முகமே நம்மளை காட்டி கொடுத்துரும், அந்த மாதிரியான ஒரு நட்பு நம்ம பேசும்போது. அதனால எப்போதும் முகத்தை சிரிப்பதற்காகவும் கிண்டல் அடிப்பதற்காகவும் அப்புறம் அவனை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காகவும் நம்ம பேசிவிட்டு போவதற்கான நட்பு என்பது கிடையாது. அகநக நட்பது நட்பு. நெஞ்சத்தோடு நெகிழ்ந்து அந்த நட்பை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். வெறும் பேசி சிரிப்பதற்காக மட்டும் நட்பு கிடையாது என்பதுதான் அடுத்த குறள். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அந்த மனசோட ஒன்றி நம்ம அந்த நட்பை கொள்ளும்போது அது மாதிரியான ஒரு விருதோ ஒரு 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 பரிசோ ஒரு பொக்கிஷமோ நம்மளுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த நட்பை பெற்றவர்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். அது எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுக்கு ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும். உலகமே நம்மளுக்கு ஒரு பயமே தெரியாது. ஒரு நல்ல நண்பன் நம்மளுக்கு கிடைத்து விட்டால் உலகத்தில் பார்த்து ஒரு அச்சமே நம்மளுக்கு இருக்காது. அன்னைக்கு முதியவர்கள் ஆகட்டும், நோய்வாய்ப்பட்டவர்களாகட்டும், அவங்க கிட்ட ஒரு முகத்துல ஒரு பய உணர்ச்சி நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, அந்த முதியவர்களாக இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் வயோதிகர்களுக்கு நம்மளை விட்டு போய்விட்டது என்ற அந்த அச்ச உணர்வு, பயம், அந்த சூழ்நிலையிலும் ஒரு நண்பன் இருந்து விட்டால் அவர்களுக்கு அந்த நேரம் போவதே தெரியாது. அதனாலதான் சிறந்த நண்பன் அமைவதெல்லாம் ஒரு சிறப்பான தருணம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக, அழிவின் அவை நீக்கி ஆறுழித்து அழிவின் கண் அல்லல் உழைப்பதான் நட்பு. இது நம்ம நான் சொன்ன மாதிரி பொருள் சம்பந்தப்பட்டது கிடையாது.
நட்புக்கு நடுவுல இந்த பொருளோ பணமோ எதையுமே நம்ம விடக்கூடாது. எப்படி கணவன் மனைவிக்கு இடையில இன்னொரு 3வது நபரை நம்ம நுழைவதற்கு விடக்கூடாதோ, அது மாதிரி நட்புக்கு இடையில இந்த பணம், பொருள், நகை, பணம் இதை எதையுமே நம்ம நடுவுல கொண்டு வரக்கூடாது. இது என்ன ஆகுன்னா, இப்ப அழிவின் அவை நீக்கி ஆருயிர்த்து அழிவின்கண் அல்லல் உயிர்ப்பதான் நட்பு. இப்ப அழிவுனா என்ன? இப்ப நண்பனுக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலம் வந்து விட்டது. ஒரு துயரமான ஒரு வந்து விட்டது. அதாவது அதுக்கு நம்ம ஒரு பணம் குடுத்து, அதாவது நண்பனுக்கு கஷ்டப்படுற நேரத்துல பணம் குடுத்து உதவுறது தான் உதவின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா பணம் சம்மந்தப்பட்டது, நகை சம்மந்தப்பட்டதுல எங்க போய் முடியுதுன்னா, பகையில கொண்டு போய் முடிச்சிடும். அதனால அதுல இருந்து நம்ம ரொம்ப அந்த நட்பு நம்ம ஒழுங்கா காப்பாத்திக் கொள்ளணும்னா, பண விஷயத்துல கரெக்ட்டா இருந்துக்கணும். அது நம்மள கொண்டு போயிட்டு வேற ஒரு பகை உணர்ச்சியில கொண்டு போய் நிறுத்திடும். அதனால நம்மளுடைய நட்புல நண்பனுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மள கேட்காம இவன் இறங்கிட்டான்ல, கஷ்டப்படட்டும், நல்லா கஷ்டப்படட்டும், பட்டு தீர்ந்து வரட்டும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். அத திருவள்ளுவர் வந்து எ மறுக்கிறாரு, வெறுக்கிறாரு. நம்ம நட்பு எதுக்குன்னா, ஒரு கஷ்டத்துல கை கொடுக்கிறது தான். அதனால தான் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம். நம்ம நண்பர்கள எப்போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டத்தின் போது நம்ம நண்பர்கள நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது தான் நம்ம நண்பர்கள் நம்ம யாருன்றத உண்மையான நண்பர்கள் யார் என்பத நம்மளுக்கு தூய்க்க முடியாத அதாவது அத நம்மளால முடியாத இருக்கக்கூடிய அந்த கடினமான அந்த சூழ்நிலையில் தான் நண்பர்களுடைய உண்மையான நண்பர்கள நாம தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, அந்த உண்மையான நண்பன் நம்ம கூடவே இருப்பான். பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு நான் அவசியம்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு நோய்வாய்ப்பட்டுட்டான். உடம்பு சரியில்லாம படுக்க ஆயிட்டான். நம்மளால பணம் கொடுத்து உதவி செய்ய தேவையில்ல. ஆனா, அந்த ஒரு 2 நாள் கூட இருக்கலாம் நம்ம. இருக்க முடியும்ல நம்மளால. இருக்க முடியும். கண்டிப்பா இருக்க முடியும். நீ எதுவுமே குடுக்கலனாலும் 2 நாள் கூட இருந்தாலேயே அவனுடைய நோய் தீர்ந்து, அவன் வந்து அதுல ஒ திரும்ப வந்துருவான். ஏன்னா, நம்ம நண்பன் இருக்கான்டா பக்கத்துல அப்படின்னும்போது, நோயே தானா பறந்து போயிடும். அதுதான். அதனால பணம், காசு இதெல்லாம் நட்ப வந்து உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பலருக்கு வந்து குடுத்து உதவுற மாரி இருந்தா குடுக்கலாம். குடுக்க முடியாத சூழ்நிலையில நம்மளுடைய உதவிகள, நம்மளுடைய உழைப்ப நம்ம குடுத்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். அததான் சொல்றாங்க. "அழிவின் அவை நீக்கி" அவன் கஷ்டப்படுற காலத்துல அந்த கஷ்டத்த, அந்த துன்பத்த போக்கி, ஆருயிர்த்து அவன நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு, அழிவின்கண் அது மட்டும் கிடையாது. அவன் அத போக்குறது மட்டும் கிடையாது. அவனுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக் கொண்டு அல்லல் உழைப்பு தான் நட்பு. அது இந்த உழைப்ப அப்படின்னு சொல்றாங்க பாரு. உழைப்புனா என்னடா உழைப்ப எரிச்சுக்கிட்டு இருக்க? உழைத்தோம்னா அவன் கூடயே இருக்குது. அவன் கூடவே அது சிக்கல் தீர்ற வரைக்கும் அத வெளிய கொண்டு வர்றது. அவனுக்கு அந்த நேரத்துல ஒண்ணும் புரியாது. ஒரு கஷ்ட நேரத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. அப்ப வந்து யாராவது நம்மளுக்கு அந்த நேரத்துல சரியான ஒரு தெளிவான தகவல் காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட இருக்கும்பொழுது, அவன் தெளிவா சிக்கல்ல இருந்து அந்த அந்த குழியில அவன் மீண்டு வெளியே வர முடியும். அது அழிவின் அவை நீக்கி ஆருயிர்த்து அழிவின் அல்லல் உழைப்பு தான் நட்பு. அடுத்ததாக உடுக்கை இழந்தவன் கை போல களைவதுதான் நட்பு. இது நட்புக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு குறள் இது. இது இப்ப பலரால இது நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுதான் ஒரு குறள் தான் இது. எல்லாராலயும் இது கையாளக்கூடிய ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு குறள் இது. உடுக்கை என்பால் இங்க உடை. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதுதான் நட்பு. உலகத்திலே நம்ம மானம், தன்மானம் அது கூட அடங்கி இருக்குது பாருங்க. அதோட சேர்ந்தது அது. எதை வேணாலும் விட்டுடுவோம். தன்மானத்தையும், மானத்தையும் நம்ம விட மாட்டோம் இல்லையா? அந்த மாரி அதுக்கு நம்ம மானம்ன்னு சொல்றது ஒன்று, தன்மானம்ன்றது வேற. மானம்ன்றது நம்ம ஒண்ணு உள்ளத்தால இருக்கிறது ஒண்ணு, ஒண்ணு நம்மளுடைய உடம்பால பார்க்கறது ஒண்ணு. சரி, நம்ம நல்ல பக்குவப்பட்டு விலங்கு நிலையிலிருந்து நாடோடியிலிருந்து மக்களாக வந்துவிட்டோம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதிலிருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு
கட்டமைப்புக்கு நம்ம வந்துட்ட பிறகு உடையை பத்தி நம்ம உடையில அக்கறை செலுத்த ஆரம்பிச்சோம். சரி, இந்த உடை 2 வகை. ஒண்ணு இடுப்புக்கு கீழே போடுற ஒரு உடை, இடுப்புக்கு மேல போடுற மேலாடை ஒண்ணு, அடியில போடுற இடுப்புக்கு கீழே போடுற ஒண்ணு உடுக்கை. இந்த 2 அது அந்த உடையில கீழ் உடை இருக்குது பாருங்க. டவுசரோ, வேட்டியோ அல்லது பாவாடையோ, இந்த இடுப்புக்கு கீழே கட்டுற உடை நமது கழண்டு கொண்டு கீழே விழுந்து விடுகிறது என்றால், அந்த நேரத்தில் அது ஏன் விழுந்தது, எதற்காக விழுந்தது என்று நம்மளுடைய அந்த மூளை போய் நம்மளுடைய அந்த கண்ணு அதை பார்த்துவிட்டு, பிறகு அது மூளைக்கு போய் தகவல் கொடுத்து, மூளை வந்து நம்மளுக்கு நீ என்ன செய்யணும் என்று அந்த கைக்கு ஆர்டர் போட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு அந்த கை போய் அந்த உடை எடுப்பதெல்லாம் கிடையாது. இதுக்கு மூளைக்கு எதுக்குமே வேலையே கிடையாது. எவ்வளவு வேகத்துல விழுதோ, அதுக்கு முன்னாடி வேகமாக சென்று அந்த ஆடைய 2 கைகளும் தூக்கி இறுக்கி கட்டுவதை பார்க்கும். அதுக்கப்புறம் தான் கண்ணு நம்மள சுத்தி யாராவது பார்த்துட்டாங்களா, போகிறாங்களா என்பதெல்லாம் பார்க்கும், கொள்ளும். ஆனால் அது முன்னாடி கைகள் வந்துவிடும். இந்த கைகள் எப்படி நம்மளுடைய நிர்வாணத்தை காப்பதற்கு விரைந்து அந்த அந்த வேகத்தெல்லாம் நம்ம ஜெட் வேகத்தெல்லாம் நம்ம அங்க கொண்டு வந்து நம்ம பொருத்தவே முடியாது. அவ்வளவு ஒரு வேகமாக இறங்கி அந்த உடையை எடுத்து இடுப்பில் கட்டும். இது ஒரு அற்புதமான ஒரு உவமை. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் என்றால் துன்பம், களைவதான் நட்பு. இதுதான். பார்ப்போம் அவன் எப்படி மீண்டு வரான்னு பார்ப்போம். கொஞ்சம் அடுத்த நாளைக்கு பார்ப்போம். 2 நாள் கழிச்சு பார்ப்போம். இப்ப நாம போனோம்னா நம்ம கிட்ட பணம் கேட்பான். ஒரு யாருக்கிட்டாவது பணம் வாங்கி அந்த வேலையை முடிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம போவோம். அப்படி என்று இல்லாமல் அவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது போயிட்டு உடனடியாக அந்த வேகத்தில் போய் அங்க நின்று அவனுக்காக உதவி செய்கின்ற அந்த உள்ளம் இருக்கிறதே, அதுதான் உலகத்திலேயே உயர்ந்த நட்பு. இதை நான் மறுபடியும் காரல் மார்க்ஸ் தான் சொல்லுவேன். காரல் மார்க்ஸுக்கு வந்து அவ்வளவு ஒரு வறுமை. தன்னுடைய சட்டையை கூட வாடகைக்கு வைத்துவிட்டு குடும்பத்தை நடத்த பார்க்கறான், முடியல. அதனாலேயே அவன் பல நாள் வந்து வீட்டை விட்டு போக முடியல. இந்த வறுமை தெரியுது. ஏங்கல்ஸ் வந்து வசதியான ஒரு தொழிலதிபருடைய மகன் அவன். ஆனால் தன்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு நிலை என்று தெரிந்த பிறகு அங்கிருந்து அந்த வேலையே பிடிக்காத இருந்தவன் கூட அவங்க அப்பா அம்மா சொல்லுகின்ற அந்த வேலையிலே வியாபாரத்துல இவன் உட்கார்ந்து அந்த வேலை செய்கிறான் என்றால் எதற்காக என்றால் தன் நண்பனுக்கு ஒரு தொகை, இறுதி தொகையை அவருக்கு அனுப்பி கொண்டு, இன்னும் சொல்ல போனா காரல் மார்க்ஸ் மூலதனம் சொல்றேன்ல, கேபிட்டல், அந்த நூல் வெளியே வர்றதுக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அவ்வளவு தொழிலாளர்களும் பயனடைந்த இந்த அற்புதமான அந்த சிந்தனை அந்த புத்தகத்துல வெளியே வர்றதுக்கு காரணம் காரல் மார்க்ஸா இருந்தாலும், அந்த புத்தகம் வெளியே வர்றதுக்கு அவனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தவர் யாருன்னா ஏங்கல்ஸ் தான். இறுதி காலத்துல கூட தன்னுடைய சொத்து முழுக்க காரல் மார்க்ஸுடைய பொண்ணுக்கு தான் எழுதி வச்சுட்டு போனாருன்னு சொல்லுவாங்க, ஏங்கல்ஸினுடைய சொத்து. அந்த நண்பன் அந்த உதவி செய்யவில்லை என்றால் நம்மளுக்கு இன்னைக்கு தொழிலாளர் எப்ப உதவி வேண்டுமோ அந்த உதவி அந்த ஏங்கல்ஸ் செய்ததுனாலதான் இன்னைக்கு காரல் மார்க்ஸினுடைய அந்த தத்துவம் வந்து வெளி உலகத்துக்கு வந்தது. அது நான் ஏன் அதை அடிக்கடிக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த மார்க்சியத்துல கொஞ்சம் அந்த எப்போதுமே நம்ம மக்கள் சம்பந்தப்பட்ட பேசுவதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பேசினாலும் அது மக்களுக்கு எந்த விதத்திலாவது பயனுடையதா இருக்கணும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனாலதான் நான் அந்த உழைப்பாளர்கள் பற்றிய தத்துவத்தை நான் அங்கங்க சேர்த்து சொல்லிக்கிட்டு வரேன். சரி, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. பல இலக்கியங்கள் தமிழ்ல வெளிவரத்துக்கு காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருந்து வள்ளல்கள், அந்த வள்ளல்களுடைய நட்பு. அந்த உதாரணத்துக்கு பாரிக்கு நட்பு அங்க யோசித்து பாருங்க. அந்த கபிலருடைய மகள்கள் வந்து போர்னால பாரியை இறக்குறாங்க. எல்லா மன்னர்களும் சேர்ந்து பாரியை வந்து கொன்னுடுறாங்க. அப்போ வந்து அந்த பாரி மகளர் வந்து கையெறு நிலை
அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த 2 பெண்கள் பாடி இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து அவ்வளோ அது கையேறு நிலைன்னு சொல்லலாம். "அற்றை திங்கள் வெண்ணிலவேல்" என் தந்தை இருந்தாங்க, என் நாடு இருந்தது, எல்லாம் இருந்து, இற்றை திங்கள் இந்த இதை அதாவது எல்லா அரசர்களும் வந்து எல்லாத்தையும் சூழ்ந்து கொண்டு அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இற்றை திங்கள் நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஆனா அந்த நாடும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல, யாரும் இல்ல அப்படின்னு அந்த கையறு நிலை பாடல் இருக்கும் பாருங்க. கண்ணீர் விடுற மாதிரி இருக்கும். அப்ப கபிலரு அந்த பிள்ளைகள, அந்த பாரி மகளிர வைத்து அத காப்பாற்றி அந்த நட்ப அவரு கொண்டுகிட்டு போவாரு. இதெல்லாம் எதுக்காக என்றனா, இதுதான் "உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதுதான் நட்பு" என்பதற்கு இலக்கியங்கள்ல நிறைய சான்றுகள நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக, "நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை." அதாவது நட்பிற்கு சிறந்த நிலை, சிம்மாசனம் எதுவென்றால் எப்பொழுதும் மாறுபடாமல், இததான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரேன். அதாவது நண்பர்களுக்கு இடையில நிறைய சிக்கல்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், அடித்துக்கிற மாதிரி கூட போகும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனஸ்தாபம் நிறைய வரும். இன்னும் சொல்ல போனா திருமணம் ஆகிட்டு வரைக்கும் அது வர பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை வந்து சொல்லில் அடங்க முடியாத பிரச்சனையா மாறும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் வரும், தொல்லை கொடுக்கும், சண்டை போடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் அதை ஜாக்கிரதையா கொண்டுட்டு போயிட்டு நட்புல முடிச்சுக்கணும். அதாவது நட்பிற்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்பொழுதும் மாறுபடாமல், பிரச்சனை வந்தாலும் அந்த இறுதியாக அந்த அந்த பிரச்சனையினுடைய இறுதியில சென்று அதை மறுபடியும் நட்புல கொண்டு வந்து முடித்து கொள்ள வேண்டும். முடியும் போதெல்லாம் நண்பனுக்கு உதவி செய்து தாங்கும் நிலைதான் அது. இதுதான் ஒரு சிறந்த நட்பை சிம்மாசனத்தில் ஏற்றுவது. "நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை." ஒரு சிறந்த நட்பை இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்கின்றோம் என்றால், இந்த நட்புக்கு இடையில எந்த சூழ்நிலையிலும், அது உயிர் போற வரையிலும் சரி, நடுவுல பார்க்க முடியல, நான் வேற நாட்டுக்கு போயிட்டேன், நான் இந்த நாட்டுல இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், இல்ல ஊர் விட்டு பிரிஞ்சுட்டேன், நான் ஒரு திருமணம் செய்துட்டு நீ ஒரு திருமணம் செய்து பிரிந்து விட்டோம் என்றாலும் கூட, அந்த இறுதியாக முடிவும் பொழுது அந்த நட்பை தொடர்ந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. முடியும் போதெல்லாம் நண்பனுக்கு உதவி செய்து தாங்குகின்ற நிலைதான் இந்த குறளினுடைய அர்த்தம். அடுத்ததாக, "இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையனும் புல்லெனும் நட்பு." புல்லுன்னு சொன்னாலேயே அது என்ன, ஒரு கரை மாதிரி அது. "இவர் எமக்கு இத்தன்மையர்." அதாவது இந்த நட்புல போயிட்டு அந்த நண்பன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அதுக்கு விளக்கெல்லாம் கொடுக்கவே முடியாது. இந்த நட்புக்கு விளக்கமே கொடுக்க முடியாது. இந்த தன்மையானவர், அந்த தன்மையானவர்னு அதுக்கு ஒரு இலக்கணத்தை அந்த நண்பனுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கனாலே அந்த நட்புக்கு அந்த அது அர்த்தம் இல்லாம போயிடுமா. ஏன்னா நட்புக்கு அந்த இப்ப ஒரு நட்பு இருக்குன்னா அந்த நட்புல கொண்டு போய் இவர் இந்த தன்மையானவர் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த தன்மையிலையும் சேர்க்க முடியாத, கொண்டு போய் நிறுத்த முடியாத ஒன்றுதான் நட்பு. எதுவும் கூடயுமே போய் ஒப்பிடவே முடியாது. அதனால அந்த நண்பன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு புகழ்ந்தோ சரி இகழ்ந்தோ சரி எப்படியுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்லிவிட்டால் அது நட்பே கிடையாது. அது எப்படிப்பட்டவர்கள் அதை சொல்லி கொண்டு புகழ்ந்து கொண்டு அதை ஆரவாரித்து கொண்டு இருப்பார்கள் என்றால், புல்லெனும் அதாவது புனையினும் புல்லெனும் நட்பு. அதாவது ஒருவரை ஒருவர் புகழ்ந்து சொன்னாலும் நட்பு சிறப்பிழந்து விடும். எங்களுடைய நான் பெருசு, என்னுடைய நட்பு சிறந்ததா, உன்னுடைய நட்பு சிறந்ததா, நீ தான் நல்லவன், நான் தான் நல்லவன் அப்படின்ற அங்க எந்த விதமான ஒரு விளக்கத்துக்கும் அங்க இடம் கிடையாது. நட்புக்கு நீங்க அகராதியில போயிட்டு கூட ஒரு ஒரு விளக்கத்தை பார்க்க முடியாது. அதை பிரிச்சு கூட நம்மளால அறிய முடியாது. அதை உணரத்தான் முடியும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் அதை நம்ம அதை ஒழுங்கா கொண்டுகிட்டு போக முடியும் தவிர, இணையர் இவர் எமக்கு இன்னயாம் இப்படிப்பட்டவர், இவர் இப்படி எனக்கு தன்மையானவர். ஒரு சிலர் சொல்லுங்க, என் மனைவியை விட அப்படிலாம் ஒப்பிடவே கூடாது. பலர் பேசும்போது பார்த்துருக்கோம். என்னுடைய நண்பர் என் மனைவியை
கூட நான் 2வது பக்கம் தான், நான் 2வதா தான் பார்ப்பேன். எனக்கு முதல்ல என் நண்பர் தான். இப்படி கூட ஒப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒப்பிட்டா கூட அது ஒரு அநாகரிகமான ஒரு நட்பாக முடிந்துவிடும். அதனால நட்புக்கு வந்து எப்படி வந்து தாய்க்கு வந்து அகராதியிலயும் விளக்கம் இல்லையோ, அந்த மாதிரி நட்புக்கும் எங்கேயுமே விளக்கமே கிடையாது. அதை உணரத்தான் முடியும். சில விஷயங்களை நம்ம உணர்ந்து தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு பொருளே என்பது கிடையாது என்பதுதான் இணையர் இவர் எமக்கு இன்னையாம் என்று புனை எனும் புல் எனும் நட்பு என்று நட்புக்கு மிக அருமையாக ஒரு நட்புனா என்ன, நட்பு எப்படி இருக்க வேண்டும், எத்தனை வகையான நட்பு, நட்பு எப்படி தொடங்க வேண்டும், நட்பினுடைய நிலை என்ன, எப்படி அதை நீடித்து இருக்க வேண்டும், எப்படி அதை பிரிந்து விடாமல் அல்லது நடுவிலே முடிந்து விடாமல் முறிந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக 10 குறள்ல முத்தாக நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நம்ம திருவள்ளுவரை மறுபடியும் நம்ம உலகம் புகழ்கின்றதோ இல்லையோ, அந்த தமிழ் உலகம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அதே நேரத்துல அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பெற்றதுக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த நண்பர்களை வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் நான் அந்த சிறந்த நண்பியினுடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டு விடுகிறேன். கீசா புனிதவதி என்பவர்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அற்புதமான ஒரு வாய்ப்பு அவங்க வழங்கி கொடுத்துருக்காங்க. சிறந்த நட்புக்கு இலக்கணமா நம்ம எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெயரோட மட்டும் நான் முடித்துக் கொள்கிறேன். அந்த நண்பிக்கு நான் நட்பு வழியில கடமைப்பட்டு இருக்கின்ற மற்றும் தோழர் நண்பர்களுக்கும் இதுவரை கேட்ட அன்பர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு என்னுடைய விளக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பின்னூட்டம் தருவதற்காக அரசல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உரையாசிரியர் ரொம்ப போராடி இந்த நட்பு எந்த அளவுக்கு பலம் கொண்டதோ வலிமையானதோ அதே மாதிரி அவங்களும் இன்னைக்கு போராடி இந்த 10 குறளுக்கும் மிக அருமையா விளக்கம் கொடுத்தாங்க. மென்மையான குறள், அருமையான விளக்கங்கள். அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நட்பை பத்தி சொல்லணும்னா, நட்புனா என்ன, நட்பு எத்தகைய தன்மை, அதோட சிறப்பு என்ன, பலம் என்ன, எல்லாத்தையும் அம்மா ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க. பொதுவா நட்புங்கிறது ஒரு அரண், நமக்கு பாதுகாப்பு கவசம், பாசத்தை தாண்டிய ஒரு அழகான அற்புதமான ஒரு உணர்வு. அந்த உணர்வு ரொம்ப மெல்லியது, அதே சமயம் வலுவானதும் கூட. இந்த நட்பு எங்கேருந்து வருது, எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்னு தெரியாது. ஆனா வந்துச்சுன்னா உயிர் உள்ளவரை நீடித்து இருக்கும். தான் ஆடாவிட்டால் தன் தசையாடும்பாங்க, அது பாசத்துக்கு. ஆனா இதுக்கு நட்புனாவே உடுக்கை இழந்தவன் கை. அதுக்கு அந்த 10 குறள்ல இது ஒண்ணுதான் டாப்ல இருக்கிறது. நட்பை பத்தி மிக மிக அழகா ஆணித்தரமா சொல்லக்கூடிய இது கூடியது இந்த உடுக்கை இழந்தவன் கைதான். நட்புக்க பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம், காலம் கருதி. இதிகாசத்துல எடுத்துக்கிட்டோம்னா ராமபிரான் குகனுக்கு கொடுக்கலையா நட்பின் உயர்வை பாராட்டி நால்வரோடு ஐவரானோம் என்று. மகாபாரதத்துல கர்ணன் தான் தன்னோட மூத்த பிள்ளைன்னு நினைச்சு குந்தி தேவி போய் நீ தம்பிமாரோட வந்துரு, அவங்களோட சேர்ந்து நீ போர் புரியணும் அப்படிங்கும் போது, செஞ்சோற்று கடன், என் மானம் காத்தவன், என் ஆருயிர் நண்பன், அவனை விட்டு நான் வரமாட்டேன், என் உயிரே போனாலும் சொன்ன கர்ணன் நட்புக்கு இலக்கணம் அல்லவா. அதுக்கு முன்னாடி சங்க காலத்துல பாத்தீங்கன்னா கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலே புலவர்கள் மூலமாக தூது விட்டு அவர்களை பற்றி அறிந்து ஒருவரை ஒருவர் நட்பு கொண்டு இறுதியில் ஒன்றாக தம் உயிரை வடக்கிருந்து உயிர் விட்ட கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் இல்லையா. சொல்லிக்கொண்டே சொல்லலாம். கோவிற்கிழார் அம்மையார் அவர்கள் சொன்னாங்க, கோவிற்கிழார் இல்லையா. நட்பு என்பது வலிமையானது. இந்த காலத்துல என்னோட நட்போட்டம் ரொம்ப பெருசு. என்ன நெறிப்படுத்துறது பாத்தீங்கன்னா, என்னோட தோழி ரேவதி, என்னோட தோழி வைரமும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என் தோழி யூடியூப்ல தான் பாக்குறா. பார்த்துட்டு அவதான் என்னைய நெறிப்படுத்துவா, ரொம்ப பாராட்டுவா. வைரம் அண்ணன் ரேவதி அன்னைக்கு நைட்டே சொல்லிடுவா,
எப்படி பின்னோட்டம் கொடுத்தாலும் நான் நிகழ்ச்சி குரல் 10 குரலுக்கு நானும் இதுல பங்கெடுத்த நாளொரு அதிகார நிகழ்ச்சியை பத்தி ஆகட்டும் நெறிப்படுத்தினாங்க. இந்த ஒரு வீடியோவை என் தம்பிக்கு அனுப்பிச்சேன். நான் கதை சொன்னத அவன் பார்த்துட்டு எல்லார் வீட்லயும் நடக்கிற நிகழ்ச்சி தானே சொல்லியிருக்க அப்படின்னு ஒரே வரியில நிறுத்தினான். ஆனா என் தோழி ரேவதி ஆகட்டும், வைரம் ஆகட்டும், அதுல இருந்த நிறைகள், பின்னோட்டம் அளித்தவர்களின் சிறப்பு, என்னோட குறைகள் எல்லாத்தையும் சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. எனக்கு இருக்கிற நட்பு வட்டம் போல் உங்களுக்கும் நட்பு வட்டம் இருக்கும். அந்த நட்பை போற்றுவோம், வணங்குவோம், இறுதி வரை அதன் கைப்பற்றுவோம். நட்பே நமக்கு மிக பலம் வாய்ந்தது. நம் இல்லங்களில் நடைபெறும் அனைத்து விசேஷங்களில் நட்பு வட்டங்கள் தான் முதலில் ஓடி ஓடி உதவுகின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் நட்பே உயர்வானது, நீடித்தானது, மகிழ்வை தரக்கூடியது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக வேற யாரும் இருக்கீங்களா? இல்ல நாராஜனை ஏட்ட போயவா யார் இருக்கீங்களா? நன்றி தோழமைகளே. நாராஜனையா. மாலை மகிழ்வோடு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். நிறைவே ஏங்கல்ஸின் புதிரான பக்கங்களை, புரியாத பக்கங்களை புதிதாக பதியமிட்டீர். முதுமுனைவர் என்பது முதுமை என்பதை காட்டிலும் முதிர்ச்சி என்கிற உங்கள் உரைப்பொழிவு மனமகிழ்வை தந்தது. நிறையவே புது செய்திகள், புதுமை செய்திகள் இப்படித்தான் தோன்றுகிறது. எல்லா காலத்திலேயும் பக்தி இலக்கியத்தில ஆரூரன் தோழமை, சேர்தல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் விம்பேறி மீதேறி வெம்பரி மீதேறி மாகையிலை கைலையில் ஏகி என்று சேர்மான் பெருமாளோடு திருப்புகள் சேர்த்து சொல்லுகிற சுந்தரர் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் சொல்லுகிற பொழுது நான் தழுதழுக்கிறேன். பித்தா பிறை சூடி என்று நீங்கள் 7ஆம் திருமுறையை தொட்டதை உணர்ச்சி பூர்வமாய் சொல்ல எத்தனைக்கிறேன். நல்ல உரை என்பது உள்ளத்தை தொட வேண்டும். இப்படித்தான் உணர்வு தொடர வேண்டும். உங்கள் நட்பு வீற்றிருக்கைக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். உங்களை பார்த்த பொழுது நீ சொல் உன் நண்பனை பற்றி, நான் உன்னை சொல்கிறேன் என்கிற வாசகம் உண்மை. முதுமுனைவரை எத்தனை நட்பு ஆலவட்டம் செய்திருக்கிறது, ஆற்றல் சேர்த்திருக்கிறது. அதை இந்த நட்பின் பண்பு மறவாமல் இருக்கிறதே. நன்றி மறவா நட்பிற்கு நான் என்னதான் பாராட்டு சொல்லுவேன் சகோதரி. அணிந்திருக்கிற செம்மை உடை, அணி சேர்க்கின்ற செம்மை கண்கள், ஆற்றல் பொருந்தி இருக்கிற செம்மை நெற்றி, அதன் மேல் உச்சியில் நின்றாலும் கூந்தல் எல்லாம் சொல்லித் தருவது தமிழறிவியாய் என் நா கொட்டும் என்பதை முதுமுனைவரே பார்த்து பார்த்து வியக்கின்றேன், பயக்கின்றேன். அதே நேரத்துல பித்தா பிறை சூடி என்று சொன்ன பொழுது எனக்கு உள்ளத்திலே 5வது பாடல் நினைவுக்கு வருகிறது. பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் அதன் பொருளானேன் அறிவில்லேன் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். இத்தனை நாளும் அறிவில்லாமல் கிடந்தேனே. நட்பு என்னும் அதிகாரத்தை இப்படி கூட சமூகம் சார்ந்த ஏங்கல்ஸினுடைய தன்மைகளினாலே இணைத்து செல்லுகிறேன், பிணைத்து செல்லுகிறேன், சமூகத்தை அணைத்து சொல்லுகிறேன் என்று சொன்னீர்களே, பாராட்டுகின்றேன் சகோதரி. எங்களுடைய உரைச்செல்வி குறிப்பிட்டது போல எந்த அளவிற்கு இந்த பணியை ஈடுபட்டீர்கள் என்பதை நாங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டோம். ஆனாலும் விடாமுயற்சி. அதே இன்னொன்றை சொல்லி நிறைவு செய்து விட வேண்டாம். காலம் கடந்தும் தமிழ், ஞாலம் கடந்த தமிழ், சீலம் கரைந்து கலந்து கனிந்து வாழ வேண்டுமானால் இலக்கியத்தை வெறுமனே சொற்களாக பார்க்காமல் பாவிக்காமல் சமூகவியலாக ஏற்ற வேண்டும் என்றால் நிறையவே பொது உடைமை கருத்துக்களை திறம்பட குழைத்து தர வேண்டும் என்கிற புது பார்வையை உங்கள் மூலம் பெற்றேன் சகோதரியே. வாழ்க தமிழாய் தழைத்து. குறிப்பாக திருவண்ணையனூர் மண்ணின் சார்பிலே மகிழ் பிணையிற்கரை பொழில் முகில் சுற்றிய திருவனை நற்பதி புகழ்பெற அற்புத
மயிலின் மிசைக்கொடு திருநடமீட்டுரை பெருமாள் இருக்கின்ற அற்புத திருப்புகழும் சித்தாந்தமும் ஞானமும் குழுவிருக்கும் நல்ல மண்ணின் சார்பிலே நட்போடு வணங்குகின்றேன். சுந்தரர் செந்தமிழாய் வாழி தழைத்து என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அம்மா, நீங்க எதுவும் பொற்களையம்மா நிறைவா எதுவும் சொல்றீங்களா? இந்த திருக்குறள் மன்றத்துக்கு நான் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு திருக்குறள் இவ்வளவு அழகாக ஒருங்கிணைத்து மிக அழகாக கொண்டு செல்கின்றீர்கள். அதனால இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் மனதார தான் நான் இறுதியா சொல்ல விரும்புகிறேன். நன்றி. நன்றிம்மா. நிறைவாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அரமையா அவர். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு முற்றுதல் செய்த கோஷனா முனைவர் பொற்களை மிக அருமையா கோஷனா சொன்னாங்க. முனைவர் பொற்களை மிக அருமையாக அவருடைய இணைய வழி சிக்கல்கள் தாண்டி, அது சின்ன சின்ன சிக்கல்கள் தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. அந்த சிக்கல்கள் தாண்டி மிக அருமையாக ஒவ்வொரு குரலையும் வெவ்வேறு நட்புகளை நாம் உதாரணமாக காட்டி, மார்க்ஸ் ஏங்கல்ஸனுடைய நட்பையும் காட்டி மிக அருமையா சொன்னாங்க ஒவ்வொரு இதையுமே. இது நட்புன்றதுல இந்த அதிகாரம் ஒரு நட்பை எவ்வளவு ஒரு நட்புக்கு இலக்கணம், நட்பு எப்படி வச்சுக்கிறது, அந்த நட்பு எதை வைத்து வருகிறது, அந்த பக்கத்துல இருக்கிறதோ இல்ல பழகுதலோ இல்ல, புணர்ச்சியோ பழகுதலோ அல்ல, உணர்ச்சி தான் முக்கியம்ன்றது. அதெல்லாம் நமக்கே நம்ம வாழ்வில் நம்ம பக்கத்திலேயே ஊர்ல இருப்பாங்க, ஆனா அவங்க எல்லாம் நட்பா இருக்க மாட்டாங்க. எங்கேயோ தூரத்துல இருப்பாங்க, ஆனா அவங்க நம்மளோட நட்பா இருப்பாங்க. அதெல்லாம் மிக அருமையாக சொன்னது. பிறகு அந்த அழிவின் அவை நீக்கி ஆறு வைத்து அப்படின்றது, அப்பா, அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்புன்றதும் அப்படியே மார்க்ஸ் ஏங்கல்ஸ் நட்பு, அதை விட இன்னும் கூட வேற நட்புகளை சொல்றாரோ, இன்னும் கூட உன்னதமான நட்பு எல்லாம் சொல்றாரோன்ற மாதிரி நமக்கு இருக்கு. அப்புறம் இந்த இதுல உடுக்கைன்னு சொல்லாம அங்கனக்குள்ள ஏன் அந்த உடைய சொல்லியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு காலம் காலத்துக்கு நிக்க வேண்டும் என்றதுக்கு தான் அப்படி சொன்னாரா அப்படின்றதெல்லாம் நம்மளோட இந்த குறள்களை படிக்கும்போது நமக்கு நம்முடைய நெஞ்சத்தில் வருகிறது. இது ஒரு மிக அருமையான அதிகாரம். ஒரு சிறந்த ஒரு 10 அதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா நட்பும் அதுல ஒன்னா வரும். அவ்வளவு அருமையான குறள்கள் அத்தனையுமே இன்றைக்கு முற்றோதல் செய்த ஒரு முனைவர் பொற்களை மிக அருமையாக ஒவ்வொரு குறளையும் வெவ்வேறு உதாரணங்கள் காட்டி இது பண்ண, இது மன்னருக்கு மட்டுமல்ல நமக்குமான அன்றாட நட்பை நாம் எவ்வாறு நம்ம ஏற்கனவே உள்ள நட்பையும் இதை வைத்து ஆராயலாம். இனி வரும் புது நட்பையும் நாம் இந்த இலக்கணத்தோடு ஏற்றுக்கொண்டால் அது எவ்வாறு இருக்கும், மிக அருமையாக இருக்கும்ன்றத நம்ம ஒரு கற்பனையாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. இவங்க நம்ம பின்னூட்டம் வழங்கிய அனைவரும் அவங்கவுங்களுடைய அனுபவங்களை சொன்னது. நாராஜனை முத்தாய்ப்பாக மிக அருமையாக முடித்தார். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்வுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். நாளை நிகழ்வு நானே பொதுச் செயலாளர் நானே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பொதுச் செயலாளர் ஐயா சொல்லிருங்கய்யா. நன்றி பொதுச் செயலாளர். நாளைய தினம் நட்பாளர்கள் என்கிற அதிகாரத்தை பெருமைமிகு நல்லாசிரியர் அம்மா தோழர் சகோதரி தி. ரேவதி ஆசிரியை அவர்கள் சாத்தூரில் இருந்து நமக்காக சொல்லுகிறார்கள். அதற்கு முற்றோதல் செய்வதற்காக அருமை மாணவி சகானா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வதுவார்பட்டியில் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய சகானா அவர்கள் முற்றோதல் செய்கிறார்கள்.
இருவர்களையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளை தினம் அவையில் மகிழ்வோடு எதிர்பார்க்கிறது என்கிற சொல்லி, தோழர்களே, இன்றைய தினம் நட்பு கூட இன்றைய நாளில் ஒரு சிறப்பான அதிகார தேர்வாகவே நாம் பார்க்கிறோம். நாம் நாளை குறித்து இந்த அதிகாரத்தை தேர்வு செய்யவில்லை. அது ஒரு தொடர்ச்சியினுடைய ஓட்டமாக வந்து இந்த நாளில் சரியாக அமைய பெற்று விட்டதாகவே நாம் பார்க்கிறோம். நட்பு என்று என்னவென்று கேட்டால், இன்றைக்கு மனித நேயங்கள் மறத்து போகிற, பண முதலைகள் கவ்விக்கொள்ளுகிற உறவுகள் தான் நட்பு என்கிற பகட்டினுடைய மேன்மையை சொல்லுகிற உலகத்தில் நாம் பயணித்துக் கொண்டு போம். ஆனால் நட்பை பற்றி உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு கூடுதலாகவே இருக்கிறது. குறிப்பாக வான்புகழ் வள்ளுவன் சொல்லுகின்ற பொழுது நட்பு என்று ஒரு பந்தமாக உருவாக்குகிறார். நட்பு என்பது தற்காலிகமான உறவுகளின் கண்ணோட்டம் அல்ல என்று வள்ளுவ பெருந்தகை உணர்த்துகிறார். உணர்வு, அன்பு, நேர்மை இதனுடைய அடிப்படையிலேயே இந்த நட்பு பிறக்க வேண்டும். அது எளிமையாக, ஆழமாக, பிணைப்பாக இருக்க வேண்டும் என்றே வள்ளுவர் பெருந்தகை விரும்புகிறார். அது எப்படி இருக்க வேண்டும் என்பது பரஸ்பரத்தினுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நட்புணருடைய பெருமை எது என்று கேட்டால், மற்றவருக்கு துன்பம் உண்டாகும் பொழுது அவன் என்னிடம் காத்து கொண்டிருப்பான் என்றார். இதன் மூலம்தான் நம்முடைய நட்பு ஒருவரை துன்பத்தில் இருந்து நீக்குவதற்கான சிந்தனை ஓட்டத்தை, அது பரஸ்பர நம்பிக்கையை நட்பினுடைய அடித்தளமாக அமையப்பெறும். நட்பு என்பது ஒரு சந்தேகம் இல்லாத உறவாக இருக்க வேண்டும். நட்பும் என்பது எவ்விதமான சந்தேகமும் அதற்கு இடம் கொள்ளக்கூடாது என்றே வள்ளுவர் வகைமை செய்கிறார். நட்பு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது. இதிலே எவ்விதமான சோம்பல் கிடையாது, பயம் கிடையாது. மனத்தில் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். சரியான எண்ணங்களின் அடிப்படைதான் நட்பு. ஒரு மனிதனுடைய சரியான எண்ணங்களின் அடிப்படைதான் நட்பு. அதுதான் நிலைத்த நட்பு. திருக்குறள் என்பது ஒரு காலப்போக்கில் இன்றைக்கு நட்பு மறைந்து கொண்டே போகிறது. காரணம், மற்றொன்றை தேடி ஆழமாக வளர்ந்து போகிற ஒரு பொருளீட்டு சமூகத்தினுடைய விதை இன்றைக்கு ஆலமரமாக இருக்கிறது. அது அல்ல, நட்பை நாம் பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் இலக்கியத்திற்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் வள்ளுவ பெருந்தகை அழகாக, அது ஒரு பாசமாக, அது ஒரு நேசமாக, அன்பே நிறைந்த புனித பந்தமாக நம்முடைய வள்ளுவ பெருந்தகை இதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அன்பு என்பது ஒரு எளிமையான உறவு மட்டுமன்றி ஒருங்கிணைந்த உணர்வு. அது வருங்கால உறவுகளுக்கான ஒரு பலமாகவே நாம் பார்க்கிறோம். நாம் வள்ளுவரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், மற்றவருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் என்றால் நட்பை நாம் விதைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. கவித்துவமாக சொல்ல வேண்டும் என்றால், உறவுகள் பல, ஆனால் உணர்வு சிறியது. நாம் ஒன்று சேரும்போதுதான் தனிமை மறக்கின்றது. இதுதான் நட்பு. மனம் திறந்த தொடர்பு எப்போதும் எங்கும் உண்டாக்குகிற ஒரு இசைதான் நட்பு. ஒரு மனிதனின் இதயத்தில் அனைவருக்கும் மனிதாபிமானமான அன்பு பார்வை உணர்த்தும் திறன் போல நாம் மற்றவருக்கு ஆதரவாய் நிற்போம். எந்த தூரமும் பிரிவில்லை. மனிதன் மனிதனை புரிந்திட வேண்டும். நாம் வாடும்போது உதவி கையேந்தி உலகம் மாறும் என்று நாம் நம்புவோம். அந்த மனிதநேயம்தான் உலகில் நட்பு என்னும் பெருக்கத்தை விதைத்திருக்கிறது. மனித ஒற்றுமையில் ஒரு நம்பிக்கையாய் நட்பு மாற்றம் கொண்ட ஒரு நட்பான உன்னதமான உலகத்தை உருவாக்க நாம் இணைந்தே பயணிப்போம் என்று சொல்லி, தோழமைகளே, நட்பு என்பது தமிழருடைய சொத்து என்று சொல்லி அத்துணை பேருக்கும் இன்றைய நாளில் கலந்து கொண்ட அத்துணை தோழமைகளுக்கும் நன்றி சொல்லி, தோழர்களை, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு இணைந்தே பயணிக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி தோழர். திரட்டு பல இருந்தது ஐயா முடிவுரை. முத்தாய்ப்பான முடிவுரை ஐயா. மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, மிக சிறப்பு, மிக சிறப்பு. நன்றி, நன்றி.